நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ஃபோன்னாலே நமக்கு அதிகம் பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த சாம்சங் மொபைல். சாம்சங் மொபைல் இல்லைன்னா ஆப்பிளோட ஐஃபோனாக இருக்கும் நம்மளுடைய அடுத்த டார்கெட். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்சங் மொபைலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங் மொபைல் ஒவ்வொரு நாளைக்கும் புது புது மாடலை வந்து அந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நம்முடைய சாம்சங் மொபைலில் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். உதாரணத்துக்கு வால்பேப்பரை மாற்றி அமைக்கலாம், தீம்ஸ் மாற்றி அமைக்கலாம், அதே போல் ஐகான்ஸ், விதவிதமான ஐகான்ஸோட இதை மாற்றி அமைக்கலாம். அதே போல் நிறைய விஷயங்கள், அதாவது நம்மளுடைய ஃபோனில் லாக் ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்களை நம்ம செட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை வரக்கூடிய வீடியோவில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில், அதுவும் உங்களுடைய சாம்சங் மொபைலில் எப்படி மாற்றி அமைக்கிறது, முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வால்பேப்பர். வால்பேப்பரை நம்முடைய சாம்சங் மொபைலில் எப்படி மாற்றி அமைக்கிறது. இதில் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் மற்றும் லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம். இந்த வால்பேப்பர் எங்கே கிடைக்குது? சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய வால்பேப்பர் கிடைக்குது, ஃப்ரீயாகவும் கிடைக்குது. அதே நேரத்தில் சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் கூட நீங்கள் அந்த வால்பேப்பரை வந்து பயன்படுத்தலாம். இந்த கேலக்ஸி கொடுக்கக்கூடிய வால்பேப்பர் உங்களுக்கு பிடிக்கலை, அதாவது சாம்சங் கேலக்ஸியோட கொடுக்கக்கூடிய வால்பேப்பர் உங்களுக்கு பிடிக்கலை நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அதுக்கு ப்ளே ஸ்டோரில் நிறைய வால்பேப்பர் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது அதிகமான வால்பேப்பர் கொண்ட ஒரே அப்ளிகேஷன் வந்து ZEDGE. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சாம்சங் மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன்லேயும் லாக் ஸ்க்ரீன்லேயும் இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய வால்பேப்பரை ஈஸியாக மாற்றி அமைச்சிக்க முடியும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் தீம்ஸ். சாம்சங் மொபைலில் தீம்ஸுக்குன்னே நிறைய ஃபியூச்சர்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரீயாகவும் பார்க்க முடியுது, அதே போல் பெய்டு வெர்ஷனாகவும் பார்க்க முடியுது. ஒருவேளை உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வால்பேப்பரை நீங்கள் பயன்படுத்த விரும்பலை, ஹோம் ஸ்க்ரீன்லேயும் லாக் ஸ்க்ரீன்லேயும் இந்த தீம்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேயும் பயன்படுத்தலாம், லாக் ஸ்க்ரீன்லேயும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் எவ்வளவு அப்ளிகேஷனோட ஐகான்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த தீம்ஸ். நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய சாம்சங்கோட செட்டிங்ஸில் போய்ட்டு மாற்றி அமைச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சாம்சங் மொபைல் உள்ள ஐகான் உங்களுக்கு பிடிக்கலை, அதை பயன்படுத்த விரும்பலை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. வழக்கமாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எது டாப் பெஸ்ட்டான ஐகான் பேக் இருக்கோ அதை உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனோட ஐகானையும் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும் உங்கள் விருப்பத்தோட. சாம்சங் மொபைலில் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் வந்து கீபோர்டு. கீபோர்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கீபோர்டு முக்கிய பங்கு வகிக்கும் சொல்லலாம். எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய மெசேஜை டைப் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கும் சரி, வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் கீபோர்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கீபோர்டு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வெரி ஃபாஸ்ட்டாக வந்து கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணி நம்மளுடைய நண்பர்களுக்கு மெசேஜை ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி கீபோர்டை தான் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எல்லோரும் விரும்புவோம். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கீபோர்டில் அவ்வளோ சுவாரஸ்யமில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க முடியும். பட் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கீபோர்டில் உங்களுக்கு பிடிச்சமான நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு என்னோடய பார்வையில் ஸ்விஃப்ட் கீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. இந்த கீபோர்டை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஒருவேளை இந்த கீபோர்டு உங்களோட சாய்ஸாக இல்லைன்னா நிறைய கீபோர்டு இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் டிஃபால்ட்டாக அதுவும் உங்களுடைய சாம்சங் மொபைலில் பயன்படுத்த முடியும். ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸில் நம்மளுடைய லாக் ஸ்க்ரீனில் எப்படி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுறது. அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. உங்களுடைய சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா 3-4 விஷயங்களை நீங்கள் அதில் பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுடைய கண்டென்ட் ப்ரைவேட்டாக இருக்கணும்னா ஹைடு கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீனுக்கும் உங்களுடைய மெசேஜுக்கும் எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லைனா கூட அதில் ஆட்டோ ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை போய் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட்டிங்ஸை நீங்கள் அமைச்சிக்கிட்டு உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஆறாவதாக நம்முடைய சாம்சங் மொபைலில் பார்க்க போகிறது லாக் ஸ்க்ரீனில் நம்மளுடைய டேட்டையும், டயத்தையும், மாதத்தையும் எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறது. அதுக்கு AOD அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மற்றும் கிளாக். நீங்கள் எப்போல்லாம் உங்களுடைய மொபைலை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்களோ அந்த மாதிரி டைங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் கிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கும். நீங்கள் நல்லா கவனிக்கலாம். அதில் உங்களுடைய நேரத்தையும் பார்த்துக்கலாம், என்ன தேதிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி என்ன கிழமை, என்ன மாதம், இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய லாக் ஸ்க்ரீன், அதாவது உங்களுடைய சாம்சங் மொபைலோட லாக் ஸ்க்ரீனில் மாற்றி அமைச்சிக்க முடியும் வித் கலரோட. ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர்
ஸ்டேட்டஸ் பாரில் நோட்டிஃபிகேஷனை எப்படி நம்ம செட் பண்ணுறது? மினிமம் 3 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை சாம்சங் மொபைலோட செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன தேவைகள் இருக்குது, அதிகபட்சமாக நமக்கு தேவைப்படுறது மொபைல் நெட்வொர்க், அதே நேரத்தில் பேட்டரி பர்சன்டேஜ், டைம், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். 8வது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் ஒரு செம கூலான ஃபியூச்சர், எட்ஜ் லைட்னிங். இந்த ஃபியூச்சர் எல்லாரோட ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்க்க முடியறதில்ல. சமீபத்தில் லான்ச் ஆன புதிய மொபைல்களில் இந்த ஃபியூச்சரை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த எட்ஜ் லைட்னிங் எதுக்காக உங்கள் ஃபோனில் பயன்பட போகுது அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃபோனை நீங்கள் அதிகம் பயன்படுத்தாமல் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க. அந்த மாதிரி டைங்களில் உங்கள் ஃபோன் வந்து காலோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ ரிசீவ் பண்ணும்போது உங்கள் ஃபோனோட அந்த எட்ஜ் லைட்னிங் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு கால் வருது இல்லை ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த காலையோ இல்லை டெக்ஸ்ட்டையோ நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அந்த விஷயத்தை எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது, அதுக்கு உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ்லேயே இந்த எட்ஜ் லைட்னிங்க்கு உள்ள விஷயங்களை கொடுத்துருக்காங்க. 9வது ஃபியூச்சர் ஸ்க்ரீன் ரிசொல்யூஷன். இந்த ஃபியூச்சரை உங்களுடைய சாம்சங் கேலக்ஸி S10 மொபைலில் பார்க்க முடியுது. இதில் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க, HD+, FHD+, WQHD+. இதில் WQHD+ இருக்குது தெரியுமா? இந்த ஃபியூச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனோட பேட்டரி சீக்கிரமாக குறைஞ்சிடும். பட் HD+, FHD+, உங்களோட ஃபோனோட பேட்டரியை ஓரளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதிக நேரம் நீங்கள் வந்து வீடியோவை கிளாரிட்டியாக ரொம்ப தெளிவாக வாட்ச் பண்ணலாம். 10வது நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் சாம்சங் மொபைலில் பெசல்ஸ் இல்லாத, அதாவது ஃபோன் ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கும். அதில் உங்களோட நேவிகேஷன் பாரை வந்து மாற்றி அமைக்க முடியும். அதாவது பேக் பட்டனை வந்து ரைட்டில் இருக்கும், அதை லெஃப்ட்டில் மாற்றலாம், லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கெஸ்டர், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர், நேவிகேஷன் பார் டிஸ்பிளே பண்ணாமலே உங்களுக்கு கெஸ்டர் மோடில் நீங்கள் பேக் பட்டனை யூஸ் பண்ணலாம், ஹோம் பட்டனை யூஸ் பண்ணலாம், ரீசெண்ட் பட்டனையும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வசதியை இந்த சாம்சங் கேலக்ஸியில் பெசல்ஸ் இல்லாத மொபைல்களில் பார்க்க முடியுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் சாம்சங் மொபைலில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றியும் ஒரு சில வரிகளை பதிவு பண்ணிட்டு போங்க. அது மட்டும் செய்யாதீங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.